7 நாட்களிலும் எந்த நாளில் எந்த பொருள் வாங்கினால் யோகம் பாருங்க. குறிப்பாக வாங்கக்கூடாத பொருட்களையும் பாருங்க. மனித வாழ்க்கையில் வாரத்தின் ஒவ்வொரு நாளுக்கும் தனியான தன்மைகள் உள்ளன. இதன் அடிப்படையில் சில குறிப்பிட்ட பொருட்களை குறிப்பிட்ட நாளில் வாங்கக்கூடாது என்பதற்கான நம்பிக்கைகள் பல ஆண்டுகளாக நிலவி வருகின்றது. இந்த நம்பிக்கைகள் நம் முன்னோர்களின் அனுபவத்திலிருந்து வந்தவை. இதனை சரியாக பின்பற்றினால் வீட்டு அமைதி, செல்வம் மற்றும் நல்ல நிகழ்வுகளை அதிகரிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. திங்கட்கிழமை வெள்ளை நிற பொருட்கள் மற்றும் கண் திருஷ்டி தொடர்பான பொருட்கள் வாங்கக்கூடாது. இதனால் வீட்டில் அமைதி குறையலாம். வீட்டில் உள்ளவர்களுக்கு கண் திருஷ்டி ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. பொதுவாக சுத்தம் செய்யும் பொருட்கள் வாங்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமை பெண்கள் அணியும் நகைகள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் பழைய பொருட்கள் வாங்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமை நெருப்பை பிரதானமாக கொண்டது என்பதால் புதிதாக நகை, ஆபரணம் அல்லது அலங்கார பொருட்களை வாங்கினால் வீட்டில் செல்வ வளம் குறையும். மேலும் பழைய பொருட்கள் வாங்கினால் வீட்டில் நெருக்கடி நிலை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. புதன்கிழமை கண்கள் மற்றும் மருத்துவ செலவுகளை அதிகரிக்கும் பொருட்கள் வாங்கக்கூடாது. கண் சிகிச்சை சம்பந்தமான எந்த பொருளும் வாங்கினால் கண் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. புத்திசாலித்தனமாக முடிவுகளை எடுக்க வேண்டிய நாள் என்பதால் உடல் ஆரோக்கியத்திற்கு பாதகமான எந்த பொருளும் வாங்க வேண்டாம். வியாழக்கிழமை பழைய பொருட்கள், இரும்பு சாதனங்கள், கடன் சம்பந்தமான பொருட்கள் வாங்கக்கூடாது. வியாழக்கிழமை குரு பகவானை பிரதானமாக கொண்டது என்பதால் பழைய பொருட்கள் வாங்கினால் வீட்டில் பின்தங்கிய நிலை ஏற்படும். இரும்பு மற்றும் பழைய பொருட்கள் வாங்குவது வீட்டின் நேர்மறை சக்தியை குறைக்கும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியின் அனுகிரகம் குறையக்கூடும் என்பதால் கண் திருஷ்டி ஏற்படும் பொருட்கள் வாங்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை லட்சுமி கடாட்சம் பெறும் நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் வீட்டு பெண்கள் அழகு சாதன பொருட்கள், வெள்ளை நிற பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களை வாங்கினால் வீட்டில் செல்வ வளம் குறையும். சனிக்கிழமை கடன் வாங்கவும் கடன் தொடர்பான எந்த பொருளும் வாங்கவும் கூடாது. சனி பகவானுடைய நாள் என்பதால் கடன் வாங்கினால் திரும்ப செலுத்தும் போது அதிக சிரமம் வரும். கடன் வாங்குவது தரித்திரத்தை கூட்டும் என்பதால் பொருளாதார நிலை பாதிக்கப்படும். வியாபாரத்தில் இழப்பு ஏற்படும் வாய்ப்பு அதிகம். ஞாயிறு சூரிய பகவானின் நாள் என்பதால் எதிர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடும். இந்த நாளில் துக்க விழா சம்பந்தமான பொருட்களை வாங்கினால் குடும்பத்தில் நல்ல செயல்கள் தாமதமாகும் என்று கருதப்படுகிறது. இது ஒரு நம்பிக்கைதான், முழுமையாக உங்கள் மனநிலையில்தான் செயல்படும். இந்த நம்பிக்கைகள் நமது முன்னோர்களால் கூறப்பட்டவை. சிலர் இதை முறையாக பின்பற்றினால் வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்களை காணலாம் என்று நம்புகின்றனர். ஆனால் இதை முழுமையாக பின்பற்றுவதை உங்கள் விருப்பமாகவே வைத்துக் கொள்ளலாம். நல்ல நேரத்தில் பொருட்கள் வாங்கி வீட்டில் மகிழ்ச்சி பெறுங்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.